உங்களைப் போலவே உங்களை நேசிப்பவர்களுக்கு நீங்கள் என்னவென்று சொல்ல தேவையில்லை. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் சொல்வது புரியாது. நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதும், நிரூபிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. கால் நனையாமல் கடலை கடக்க முடியாது என்பது போல கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடக்க முடியாது. தன்னம்பிக்கை தளர்ந்தால் தோல்வி ஆரம்பமாகிறது. அதே தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் வெற்றி நம்மை முந்திவிடும். மன அமைதி அல்லது உங்கள் வாழ்க்கைக்கான அமைதி உங்கள் எண்ணங்களிலிருந்து தொடங்குகிறது. இனிய நீர் நிரம்பிய கிணறு அமைதியானது. யானைகள் மௌனம் சாதிக்கின்றனர். உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் பழக்கம் மாறும். உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இவ்வுலகில் மிக எளிதான விஷயம் மற்றவர்களின் குறைகளை கண்டறிவதுதான். நாம் தவறுகளை ஒப்புக்கொள்வது மிகவும் கடினமான விஷயம். மதிப்பில்லாதவர்களுடன் வாக்குவாதம் செய்வது அவர்களின் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதும் அவர்களின் மதிப்பை அதிகரிக்கிறது. பசியை தீர்க்காத உணவு, மகிழ்ச்சியை தராத வருமானம், ஆன்மா இல்லாத பற்றுதல் மற்றொன்றுக்கு ஒப்பானது. கோபம் மனதில் இருக்கக்கூடாது, வார்த்தைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல, இதயத்திலும் இருக்க வேண்டும். கோபத்திற்கு உறவுகளை உடைக்கும் சக்தி இருந்தால் புன்னகைக்கு மட்டுமே பிணைப்புகளை இணைக்கும் சக்தி உள்ளது. எனவே எப்பொழுதும் புன்னகைத்து மற்றவர்களை சிரிக்க வைத்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். உங்கள் கைகள் உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன, உங்கள் உள்ளங்கை வரிகள் அல்ல. நாம் மட்டும் எழும்பும்போது விழும்போது நம்மை பிடிப்பதற்கு ஆள் இல்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களைப் போலவே நாமும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் 10 கைகள் நம்மை தாங்கும். சிலரிடம் பேசினால் மனம் நிம்மதியாக இருக்கும், சிலரிடம் பேசாமல் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த உறவையும் நினைத்து அழாதீர்கள். ஏனென்றால் அழுபவர்களுக்கு கண்ணீரின் மதிப்பு தெரியாது. கண்ணீரின் மதிப்பு அறிந்தவர்கள் அழுவதில்லை. யாரிடமும் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவில்லை என்றால் அடித்தால்தான் தெரியும் வலியின் மதிப்பு. சோர்வடைவதை தவிர ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருங்கள். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உங்களின் மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் வலி என எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு ஆறுதல் தரும் உண்மையான பந்தம். 100 நல்ல வார்த்தைகள் பேசி கடைசியில் ஒரு தவறை செய்தாலும் அந்த தவறு கெட்டதாக மாறி 100 வார்த்தைகளின் நன்மையை உணராமல் கெட்டவராக சித்தரிக்கப்படுவீர்கள். எனவே வாயை கட்டுப்படுத்த வேண்டும். வார்த்தைகள் சிக்கனமாக இருக்க வேண்டும். முடிவை விட செய்யும் வேலையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். நீங்கள் செய்வதை ரசித்தாலே வெற்றி தரும். வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரம். அதை நாம் அனைவரும் சிரித்து கொண்டே கழிக்க வேண்டும். காட்டில் உள்ள நரியின் தந்திரத்தை விட மனிதனின் உயரம் மிகவும் ஆபத்தானது. அவை பந்தத்தின் மூடு பணியில் பணைய கைதிகளை எடுத்து உயரத்துடன் உயிர்களை அழிக்கின்றன. பெரியவர்கள் என் நண்பர்களாக இருப்பதை நான் விரும்பவில்லை. எனது நண்பர்களை அனைவரும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாரும் நம் வாழ்வில் வருவதில்லை. உலகில் தவறு செய்யாத மனிதன் இல்லை. தன் தவறை ஆதரிப்பவன் முட்டாள். பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுபவர் மிகவும் முட்டாள். செய்த தவறை சரி செய்பவனே சிறந்தவன். செயலற்ற ஒரு எண்ணம் என்றால் அது நாம் அடைய வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது வலிக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிற மனிதனை நம்பக்கூடாது என்று சொல்வார்கள். அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதயம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வலியின் போது அழுவது உண்மைதான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஒவ்வொரு நிழலுக்கும் ஒரு வெளிச்சம். ஒவ்வொரு வலிக்கும் ஒரு ஆறுதல். கடவுள் எப்பொழுதும் ஒன்று உண்டு, நம்பிக்கையை இழக்காதீர்கள். சுயமாக வளர்ந்தவனுக்கு தன்னம்பிக்கை உண்டு, ஆனால் ஆணவம் இல்லை. உங்கள் சக்தியை நம்புங்கள், கடினமாக உழையுங்கள். வெற்றி பெறும் வரை வெற்றி பெற பாடுபடுங்கள். நாம் செய்யும் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் எதையும் செய்வதில் மகிழ்ச்சியை காண முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத போது நம்மை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. ஒரு முறை போனால் அது திரும்ப வராது. பிறரை கஷ்டப்படுத்துவதுதான் வாழ்க்கை என்பது நாம் வேதனையில் இருந்தாலும் கூட. உதிர்ந்த இலை சொன்னது இந்த வாழ்க்கை நிரந்தரமல்ல என்று. ஒரு மலர் ஒரு நாள் வாழ்க்கையில் கண்ணியமாக வாழச் சொன்னது. ஒரு மரம் பிறர் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக குளிர்ச்சியாக சொன்னது. சிரித்த இதயம் எல்லோர் மனதிலும் நல்ல இடத்தை பெற வேண்டும்.
பணம் சம்பாதிப்பவர்கள் அனைவரும் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பவர்கள் அவர்கள் கடினமாக உழைப்பதை விட அதிக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். மனம், அறிவு மற்றும் கலாச்சாரம் உங்களுடையதாக இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களுக்கு நீங்களே பொறுப்பு. உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பொய் அழகானது, கேட்பதற்கு இனிமையானது, நம்புவதற்கு எளிதானது. ஏனென்றால் அது வடிவமற்றது, அதற்கு வடிவம் கொடுப்போம். மேலும் உண்மையை கேட்பது கடினம், பார்ப்பது மனதுக்கு நல்லதல்ல என்பதால் பொய்யில் ஆரம்பித்தது நட்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீண்ட காலம் நீடிக்காது. தீக்குச்சிகளுக்கு ஒட்டி கொள்ளும் சக்தி இருந்தாலும் அவற்றை ஏற்றி வைக்க ஒரு கை தேவை. ஒவ்வொரு கல்லிலும் கடவுள் இருக்கிறார், ஆனால் அதுக்கு வடிவம் கொடுக்க ஒரு சிற்பி தேவை. மனிதன் தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு. செய்யும் ஒவ்வொரு பாவமும் ஒரு நாள் வட்டியுடன் செலுத்த வேண்டிய கடனை போன்றது. சேமிப்பு கணக்கில் நீங்கள் போடும் திறமை தேவைப்படும் நேரங்களில் உங்களுக்கு உதவும். எப்பொழுதும் சிரித்து பேசி கொண்டிருப்பவர் திடீரென்று அமைதியாகி விடுகிறார். அப்பொழுது அந்த நபர் வழியில் இருந்திருக்க வேண்டும் அல்லது நாம் அவரை காயப்படுத்தியிருக்க வேண்டும். உறவுகளை மதிப்பிடும் பழக்கம் இருப்பதால் நான் எப்பொழுதும் தாழ்வாக இருக்கிறேன், ஆனால் என் மீது தவறு இல்லை என்பதற்காக அல்ல. இது கடந்த காலத்தையும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. வெற்றி நமக்கு ஒரே வழியை காட்டுகிறது, ஆனால் தோல்வி 100 தீர்வுகளை வழங்குகிறது. எனவே தீர்க்கப்படாத பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீர்கள், தீர்க்கப்பட்ட பிரச்சனையை விட்டுவிடாதீர்கள். 2 விஷயங்கள் உங்கள் குணத்தை வெளிப்படுத்துகின்றன. 1. உங்களை சுற்றி எதுவும் இல்லாத போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். 2. உங்களிடம் எல்லாம் இருக்கும்போது உங்கள் நடத்தை. முக்காலத்தில் ஒரு நல்ல காரியம் செய்தால் 10 பேர் நண்பர்களாகி விடுகிறார்கள். ஆனால் இன்று ஒரு நல்ல காரியம் செய்தால் பல எதிரிகள் உருவாகுகிறார்கள். நம்பிக்கை, நட்பு, அன்பு என்ற விதை இல்லாமல் எந்த உறவும் மனிதனாக மாறாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது 10 நாட்கள் 10 நிமிடங்களாகவும், சோகமாக இருக்கும்போது 10 கணங்கள் 10 யுகங்களாகவும் கடந்து செல்கிறது. எனவே முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். முதுமையால் எழுந்து நிற்க உங்கள் உடல் உதவாத நாள், கையால் தண்ணீர் கூட அருந்த முடியாத நாள், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நாள், பிறரை சார்ந்திருக்கும் நாள், உங்களை நினைத்து வருந்துகின்ற நாள், உங்கள் உணர்வுகளை உங்கள் வாயால் வெளிப்படுத்த முடியாத நாள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதித்தீர்கள், எதை இழந்தீர்கள் என்பது தெளிவாக தெரியும். ஆனால் அதற்குள் எல்லாம் கடந்து போகும். தவறுகளை திருத்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை இப்பொழுது செய்யுங்கள். செய்வேன். பொய் சொல்லி வாழ்பவனுக்கு பல சந்தோஷங்கள் உண்டு, மன நிம்மதி அதிகம். ஆனால் உண்மையை சொல்லி நேர்மையாக இருப்பவர்கள் பழி அதிகம், மதிப்பு குறைவு, மகிழ்ச்சி குறைவு, மன அமைதி குறைவு. அழுக்கு நீர் குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறும், ஆனால் தீயை அணைக்க முடியும். மேலும் இது ஒரு பயனற்ற உறவு என்று நினைக்க வேண்டாம். ஒரு பந்தம் அல்ல. போராடி எழுபவன் மதிப்புகளுடன் கூடிய பண்பாடு உடையவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.